ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பங்காக இருக்குதா, இல்லை தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட மட்டும்தான் இந்தியா பார்க்குமா, ஒன்றிய அரசாங்கம் பார்க்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே பெஞ்சல் புயலால் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு. நிறைய பேர் உடைமைகள் இழந்திருக்கிறாங்க, உயிர்கள் இழந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சுகதுக்கத்தை பகிர்ந்துக்கணும், அதுதான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழகு. ஆனால் சுகத்தையும் பகிர்ந்துக்கிறது இல்லை, நம்மளுடைய சுகத்தை கெடுக்கிறது தான் அதனுடைய வேலையாகவே இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி துக்கத்துலேயும் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை பார்த்து சிரிக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு ஓட்டு போடல, சாகட்டும் அப்படின்ற மனப்பான்மையிலேயே ஒன்றிய அரசாங்கம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழுது. ஏன், எதற்காக இப்படி ஒரு காண்டமான பதிவு? என்டிஆர்எஃப்ல எத்தனை மாநிலத்துக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என்டிஆர்எஃப் அப்படின்னா தேசிய பேரிடர் நிவாரண நிதி. இந்த நிவாரண நிதி யார் பிரதமராக இருக்கிறாங்களோ பிரதமர் முடிவு பண்ணுறது, கொடுக்கலாமா வேண்டாமான்னு பிரதமர் முடிவு பண்ணணும். இது கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் இல்லை, ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுடைய வரிப்பணமும் அதில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த வஞ்சனை, எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோங்க. 2021 குஜராத் பூகம்பம் வந்தது. நரேந்திர மோடி ஆட்சி செய்த குஜராத்தில் அந்த பூகம்பத்தில் பல பேர் வீடு இழந்தாங்க. அந்த பூகம்பத்துக்காக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நிதி திரட்டி கொடுத்ததை சொல்லி காட்டுறீங்க அப்படின்னா இல்லை, வரலாற்றை எடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி கார்கில் போர் உங்களை பற்றி தெரியும். 1999 அடல் பிஹாரி வாஜ்பாய் இதே பாஜக அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. கார்கில் போர் வந்தது, ரொம்ப பிரச்சனை, நிதி பற்றாக்குறை, இந்திய இராணுவ வீரர்கள் நமக்காக எல்லையில் உயிர் விடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் உண்டியல் கொடுக்கணும். ரோடில் தட்டேந்து நின்னோம், பிச்சை கேட்டோம். கார்கில் போருக்கு எல்லையில் வீரர்களை காப்பதற்கு, வீரர்கள் நமக்காக போராடுகள், அவருக்காக நிதி வேண்டும் அப்படின்னு எல்லையில் இருக்கிற வீரர்களுக்கு இங்கே வீதியில் இறங்கி பிச்சை கேட்டோம். தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து அதிகப்படியான பணத்தை வசூல் செஞ்சு, அங்கேயும் தமிழ்நாடு தான் முதலிடம், அதிக வசூல் செஞ்சு கொடுத்தது நாம் தான். இவ்வளோ உதவி செய்தோம். ஆனால் இன்று எங்கள் மக்கள் இறந்து கிடக்கிறாங்க. தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, வீடு இல்லை, பல பேருக்கு வீடு இல்லாத போயிடுச்சு, இருந்த பழைய வீடு செவுறு விடிஞ்சு போச்சு, உறவினர்களை காணோம், உடைமைகளை காணோம், பல பேர் உயிர் இழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புயல் தமிழ்நாட்டை தாக்கியிருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிவாரண நிதி கொடுக்க மாட்டோம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்த்துருச்சு. இன்றைக்கி இந்தியாவில் சிறுபான்மைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். யாரை சொல்லுவாங்க? ஒன்றா கிறிஸ்தவர்களை சொல்லுவாங்க, இல்லைன்னா இஸ்லாமியர்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்திய நாட்டில் உண்மையில் சிறுபான்மை இனமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிவிட்டது. அவங்க தான் பெரும்பான்மை. நாம் வேணால் உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த இனமாக இருக்கலாம், ஆனால் நாம் இந்தியாவில் சிறுபான்மையாக தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சாவை அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு இல்லது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் சக தோழர்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறாங்க, கறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு விரட்டி அடித்து கொள்கிறாங்க. எல்லாமே நம்மளுக்கு சமூக வலைதளங்களில் பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே மனப்பான்மையோட தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக வஞ்சித்து விட்டது. இதுக்கு மேலே அது கொடுக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பெஞ்சல் புயல் மட்டும் காரணம் இல்லை. போன வருஷம் நடந்த சம்பவம் என்ன? மதுரை, தூத்துக்குடி, சாயல்குடி, ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில்
திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் காற்றாட்டு வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு இல்லை, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எத்தனை பேர் உடைமைகள் இருந்தாங்க. இதே மாதிரி தான் அந்த பாதிப்பு. அதுக்கும் அவங்க செவி சாய்க்கலை. நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, வந்து கோயில் சுற்றி இருக்கிற கக்கூஸை வந்து எடுங்க, கக்கூஸ் வர இருக்கக்கூடாது, ஏன்னா சாமி வளம் வருது, அது வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி வர்ற பக்தர்கள் எல்லாம் உண்டியில் காசு போடாதீங்க, பாப்பான் தட்டில் காசு போடுங்கன்னு இந்த பாப்பாத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு ஆறுதல் சொல்லலை, நல்ல ஒரு விஷயம். வந்தாங்க, வந்து பார்ப்பனனுக்கு நல்லது செஞ்சு கொடுத்து போயிட்டாங்க. கோயிலுக்கு வந்து தொண்டு செய்ய வந்திருக்கிறாங்க, கோயில் தொண்டை முடிச்சதும் போயிட்டாங்க. நமக்கு என்ன செய்தாங்க? ஒரு ஆறுதல் வார்த்தை கூறினாங்களா? இல்லை, நாங்கள் தர்றோம், தர முடியாதுன்ட்டாங்க. அக்டோபர் 1, 2024 வெளிவந்த அறிக்கையின்படி, டீட்டெயில் வந்து ஃப்ரம் ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தின் மூலியமாக தான் இந்த டீட்டெயில் கிடைக்குது. கிட்டத்தட்ட 14 மாநிலங்களுக்கு என்டிஆர்எஃப் வந்து ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மகாராஷ்டிரா மட்டும் 1400 கோடி வாங்கியிருக்கு, ஆந்திர பிரதேஷ் 1036 கோடி வாங்கியிருக்குது, அஸ்ஸாம் வந்து 716 கோடி வாங்கியிருக்குது, பீகார் 655, குஜராத் 600 கோடி வாங்கியிருக்குது. ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இந்த மாநிலங்கள்லாம் குறிப்பிட்டோம்ல, இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் பாதிப்பு அப்படிங்கிற வகையில் பார்த்தோம்னா, ஏன்னா இந்த என்டிஆர்எஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவர்கள் பாதிப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்தாற்போல் பிரதமர் முடிவு செய்யறது தான், அவர் முடிவு செஞ்சு கொடுக்கறது தான் பணம். இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கல்ல, இங்கே எல்லாம் பாதிப்பு எவ்வளோ ஏற்பட்டுச்சோ அதை விட பன்மடங்கு அதிகம் தமிழ்நாட்டோட பாதிப்பு. போன ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, போன வருஷம் சென்னையோட பாதிப்பும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷம் சென்னை பாதிப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து எஸ்டிஆர்எஃப்லேருந்து மட்டும் ஃபண்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு வருஷமும் எஸ்டிஆர்எஃப், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஃபண்டு, அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், அது நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் என்டிஆர்எஃப்லேருந்து இவங்க பணத்தை நம்மளுக்கு கொடுக்கறதே இல்லை. பால் பவுடர் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதுவும் பச்சிளம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாயால் அந்த குழந்தைக்கு போஷாக்கான பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பால் பவுடரை வந்து டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவார். அந்த பால் பவுடருக்கு 18% ஜிஎஸ்டி போடுறீங்க, பிறந்த குழந்தையோட வயிற்றுலேயே அடிக்கிறீங்க ஸ்டார்டிங்கிலிருந்து. இப்படியெல்லாம் வரி வசூல் பண்ணி வயிறு எரியுதுங்க. இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி நம்மகிட்டருந்து எல்லா வரி பணத்தையும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் தண்ணியில் இங்கே தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாகரிகம் கருதி எங்களுக்கு ஒரு ட்விட்டு போட உண்டா? நீங்களும் எங்களுக்கு பிரதமர் தானே, நீங்கள் வந்து பிரதமர் இல்லைன்னு ஆயிடுமா? தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? நாங்கள் உங்களுக்கு ஓட்டே போடலப்பா, 40க்கு 40 எதிர்கட்சி தான் போட்டோம், அது ஜனநாயக கடமை, எங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு? நரேந்திர மோடி தானே. அப்போ அவர் எங்களுக்கும் பிரதமர் இல்லையா? ஒரு ட்விட்டு போட்டிங்களா? தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, இதை பற்றி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்களா எங்கேயாச்சும்? நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, புயல், இதை பற்றி பேசவே நீங்கள் அனுமதிக்கலை. திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறார் பேட்டியில், இதெல்லாம் நான் கொடுத்தேன், ஆனால் வழக்கம் போல் எங்களுக்கெல்லாம் இதுக்கு அனுமதியே கிடைக்கல. என்ன விஷயம் பேச போகிறோன்னு முன்னாடியே கொடுக்கணும் சபாநாயகர்கிட்ட. சபாநாயகர் இதுக்கெல்லாம் வந்து டைம் கொடுக்கணும், சரி நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு. அப்படி சபாநாயகர் முடியாது, தர முடியாது, பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பேசக்கூடாதுன்ட்டாங்க. திருச்சி சிவார்கள் சொல்கிறாங்க, பேட்டியில் சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்குற பாஜக தமிழ் மக்களோட உணர்வுகளையும் உள்ளங்களையும் புரிஞ்சிக்காத பாஜக நயவஞ்சகத்தனமாக சுலபமாக இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு இவங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை பேசாமலேயே கடந்து போவாங்க. தமிழ்நாட்டில் உயிர் பலி நடந்திருக்குது. ஒருத்தனுடைய உயிர் பலி இறப்பை கொண்டாடுறது யார் அப்படின்னா இந்த கட்சி தான்.
அந்த இறப்பை கொண்டாடுறத வெளியில் சொல்ல முடியல. எங்களுடைய இறப்புக்கு நீங்கள் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஆனால் நீங்கள் அதை அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க. இயற்கை எண்ணெய் எங்களெல்லாம் சோதிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எங்களுக்கு வலி ஏற்படும் போது ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாதடா, அதை நீங்கள் உணர்த்தினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு இந்த இயற்கை எண்ணெய் எங்களுக்கெல்லாம் உணர்த்திருச்சு. பிரிவினைவாதிகளை தமிழ்தாய் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, உங்களுடைய உயிரிழப்பை அவங்க கொண்டாடத்தான் செய்வார்கள், உங்களை பற்றி பேச கூட அவர்கள் முன்வர மாட்டார்கள்னு தமிழ்தாய் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிருச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெள்ளத்திலேயே முழுகியிருந்தாலும் பாஜக அரசாங்கம், மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அந்த இறப்பையும் அப்படியே கடந்து போவார் தவிர தமிழர்களுக்காகவோ தமிழ் மண்ணுக்காகவோ அவர் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டார் என்பதை இந்த தமிழ் மக்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நமக்கான முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் துரிதமாக செயல்பட்டு நமக்கான நல்ல விஷயத்தை நிவாரண நிதியை தெளிவாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவித்த நிவாரண நிதி அவங்க கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் அந்த நிவாரண நிதி இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.